மகாநதி சீரியல் அடுத்த வாரத்துக்கான ப்ரமல்ல கொடைக்கானல் உள்ள வீட்டில் பசுபதி இது தன்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருக்கிட்டையுமே சண்டை போடுறாங்க. காவேரி பசுபதி தன்னுடைய வீடுன்னு சொன்னதுமே ரொம்பவே கோவப்பட்டு காவேரி பசுபதி பிடிச்சி தள்ள போறாங்க. அப்போ பசுபதி காவேரியை தள்ளி விட்டுறாங்க. அப்போ காவேரி கீழே விழுந்துறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே பயந்து போறாங்க. வயிற்றுல உள்ள இந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிடும்னு நினைச்சு ரொம்பவே துடிச்சும் போறாங்க. அந்த டைம் பார்த்து விஜய் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விஜயை பார்த்துமே பசுபதி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பசுபதி கிட்ட பொண்டாட்டி மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு பசுபதியை பயங்கரமா அடிச்சுறாங்க. அடுத்த செகண்டே அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து பசுபதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடறாங்க. விஜய் குமரன் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லிடுறாங்க. விஜய் காவேரி கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், எதுக்காக நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நடந்துக்கிற, குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்து விஜய் வேற வழி இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. காவேரி வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அது உங்ககிட்ட சொல்ல முடியாமல் அவ தவிச்சுக்கிட்டு இருக்காங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே காவேரியுடைய அம்மா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அடுத்து காவேரியுடைய அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காவேரிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. காவேரி அவங்க அம்மா மனம் உடைஞ்சு அழுகிறத பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்து காவேரி விஜய் கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க. அடுத்து குமரன் வேற வழி இல்லாமல் விஜய் கிட்ட காவேரி கிட்ட பேசினதுனால தான் காவேரி அந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே விஜய் ரொம்பவே டென்ஷனாக அவங்க பாட்டிக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்காக வீட்டுக்கு